வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஆல் கவர்மெண்ட் எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இது மாதிரி சம்மெல்லாம் தான் எக்ஸாமுக்கு கேட்பாங்க. போட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம். சுருக்குக 2/7 மைனஸ் ப்ராக்கெட் 1/4 டிவைடு 2/3 க்ளோசிங் ப்ராக்கெட் மைனஸ் 5/6 க்ளோசிங் ப்ராக்கெட். இப்போ பாருங்கள், 2/7 மைனஸ் இப்படி உள்ள ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா இந்த ப்ராக்கெட்டு கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு இது கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு 2/7, அதாவது இது போடோ மாஸ் யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு போடோ மாஸ் யூஸ் பண்ணுவோம். கொஸ்டின் பாருங்கள். 2/7 மைனஸ் 1/4 டிவைட் 2/3 மைனஸ் 5/6. ஓகே, that is equal to first one 2/7 minus, இப்போ இந்த ப்ராக்கெட் கண்டுபிடிக்கணும். நமக்கு ஃபஸ்ட்டு என்னது ப்ராக்கெட் அப்படின்னா 1/4 டிவைடு 2/3ன்னு இருக்குது. 1/4 இன்டூ டிவைடை இன்டூவை மாற்றிட்டு 3/2. ஓகே, மைனஸ் 5/6. நெக்ஸ்ட்டு 2/7 மைனஸ், இப்போ இதை இன்டூ இருக்குது. 1 × 3 3 டிவைடட் பை 4 × 2 எவ்வளவு 8. ஓகே, இப்போ திருப்பியும் க்ளோசிங் ப்ராக்கெட் மைனஸ் 5/6 க்ளோஸ் ஓப்பனிங் ப்ராக்கெட் அண்ட் க்ளோசிங் ப்ராக்கெட். தட் இஸ் ஈக்குவல் டு 2/7 மைனஸ், இப்போ 8க்கும் 6க்கும் என்ன செய்யணும், எல்சிஎம் கண்டுபிடிங்க. 8க்கும் 6க்கும் எல்சிஎம்னா 2 டேபிளுக்கு கொடுங்க, 4 3 வரும். நெக்ஸ்ட்டு 4 டேபிளுக்கு கொடுங்க, 1 3. நெக்ஸ்ட்டு 3க்கு கொடுங்க, 1 1. இப்போ 2 4s are 8, 8 3s are எவ்வளவு 24. இப்போ இதுக்கு எல்சிஎம் எவ்வளவு 24. இப்போ இந்த சம் அப்படியே வச்சு இது பண்ணிக்கலாம், கண்டுபிடிக்கலாம். எல்சிஎம் 3 இங்கே சைடில் எழுதிடுங்க. எல்சிஎம் ஈக்குவல் டு 24. இப்போ 3/8 இன்ட்டு 8 எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் 24 வரும்னு பாருங்கள். 8 3s are என்னது 24 மைனஸ், அதே மாதிரி 5/6 இன்ட்டு 6 எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் 24 வரும்னு பாருங்கள். 6 4s are 24. ஓகே, இது ஈஸியான மெத்தட். தட் இஸ் ஈக்குவல் டு 2/7 மைனஸ் 3 × 3 9, 9/24 மைனஸ் 5 × 4 20 டிவைடட் பை 24. நம்ம எதுக்கு இப்படி கண்டுபிடிக்கிறோன்னா, டினாமினேட்டர் ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் இந்த வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். 2/7 மைனஸ், இப்போ டினாமினேட்டர் ஈக்குவலாக இருக்குது 24. இப்போ மைனஸ் 29, அதாவது மைனஸ் 20லேருந்து ப்ளஸ் 9 சப்ராக்ஷன் பண்ணோன்னா என்ன வருது, மைனஸ் 11ன்னு வருது நமக்கு. தட் இஸ் ஈக்குவல் டு 2/7 மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ் 11/24. இப்போ திருப்பி என்ன செய்யணும்னா 24க்கும் 7க்கும் எல்சிஎம் கண்டுபிடிங்க. இப்போ இங்கே 24 டேபிள் அப்படியே கொடுத்துக்கலாம், இல்லைன்னா 4 டேபிள் கொடுக்கலாம். 24 டேபிள் கொடுத்தீங்கன்னா 1 டைம் வரும். நெக்ஸ்ட்டு 7க்கு 1 1. இப்போ 24 × 7 மல்டிப்ளை அப்படியே பண்ணிவிடுங்க. இது எந்த டேபிள் 7 4s are 28 2. நெக்ஸ்ட்டு 7 2s are 14 16. இப்போ இங்கே எல்சிஎம் என்ன வருது 168. எல்சிஎம் ஈக்குவல் டு 168. இப்போ தேட் இஸ் ஈக்குவல் டு ப்ராக்கெட் வேணாம். 2/7 7ஐ எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் 168 கிடைக்குன்னு பார்க்கணும். 24. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 11/24. 24 அதே மாதிரி எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் கிடைக்குன்னு பாருங்கள். 7/7. ஓகே, that is equal to 2 × 24 எவ்வளவு 48 divided by 168. இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணுங்க. அதே மாதிரி 11 × 7 77 divided by
என்னது 168. இப்போ இது டினாமினேட்டர் வந்து 168, இது ரெண்டையும் ஆட் பண்ணிவிடுங்க. 7 + 8 என்னது வரும் 15, பேலன்ஸ் 1 8, 8 + 4 எவ்வளவு 12. நமக்கு என்ன ஆன்சர் வருது 125/168. செக் பண்ணி பார்ப்போம். ஏ ஆன்சர் வந்து என்னது வந்திருக்கு 125/168, பி வந்து 135/168, சி வந்து 125/178, டி வந்து 135/178. நமக்கு ஆன்சர் வந்து என்னது 125/168. ஓகே, இது ஈஸியான சம் தான். ஃபஸ்ட்டு போர்டோ மாஸ் யூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டிவைடை இன்டூவை மாற்றி என்ன செய்யுங்க ரெசிப்ரோக்கல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இது மைனஸ் பண்ணி எழுதுங்க. மைனஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா இங்கே டினாமினேட்டர் வந்து ஈக்குவலாக கிடையாது. அப்போ என்ன பண்ணணும்னா எல்சியம் கண்டுபிடிக்கணும். எல்சியம் கண்டுபிடிச்சிட்டு இப்போ நமக்கு வந்து -11/24 வருது. இப்போ 2/7 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 11/24. திரும்ப நீங்கள் 7க்கு 24க்கு எல்சியம் கண்டுபிடிச்சி என்ன செய்யணும் ஷார்ட்டாக கண்டுபிடிக்கணும். அதான் சுருக்குக. நெக்ஸ்ட்டு பாருங்கள் 12.25 வர்க்க மூலம் காண்க. 12.25 வர்க்க மூலம் காண்கன்னு கேட்டிருக்காங்க. எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். (12.25) வர்க்க மூலம் காண்க. இப்போ நம்ம சாதா வந்து என்ன செய்வோம் 12.25 அதோட வர்க்க மூலம் என்னன்னா ரூட்டு. ஓகே, 12.25 சீக்வல் டு நமக்கு இந்த பாயிண்ட் போகணும். பாயிண்ட் போடுறதுக்கு வேண்டி நம்ம என்ன செய்கிறோம் 12.25. இப்போ இது 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது. ஒரு 100ஆல் மல்டிப்ளைம் பண்ணுறோம், என்ன செய்கிறோம் அதே மாதிரி நம்ம டிவைடும் பண்ணுறோம். ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு இப்போ இதுங்க பாயிண்ட் போயிடும். இப்படி வரும் 1225/00 வரும். நம்ம இங்கே பாயிண்ட் வச்சுட்டோம். டிவைடட் பை என்னது 100. இப்போ தட் இஸ் ஈக்குவல் டு 1225 டிவைடட் பை 100. தட் இஸ் ஈக்குவல் டு 1225 எவ்வளோன்னு பார்க்கணும். 1225 வந்து எதோட ஸ்கொயர் கண்டுபிடிக்க தெரியாதவங்க என்ன செய்யுங்கன்னா எல்சியம் கண்டுபிடிங்க. இப்போ 5 டேபிளுக்கு கொடுக்கலாம். 5 2s are 10, பேலன்ஸ் 22. 22 ஒன்றுன்னா 5 4s are 20, நெக்ஸ்ட்டு 25, 5 4s are 25. நெக்ஸ்ட்டு 5 டேபிளுக்கு கொடுக்கலாம். 5 4s are 20, நெக்ஸ்ட்டு 45. 45னா 9, 5 9s are 45. நெக்ஸ்ட்டு 7 டேபிளுக்கு கொடுக்கலாம். 7 7s are 49. தட் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் என்னது வருது 5 × 5 × 7 × 7. ஓகே, எல்லாம் ரூட்டுக்குள்ளே போடுங்க. டிவைடட் பை 100ன்னா 10 × 10 சீக்வல் டு நமக்கு ஒரு ஜோடி அதாவது 1 பேர் வந்தோன்னா 5 வெளியே எடுக்கலாம். இன்டு அதே மாதிரி 7க்கு என்னது 7 × 7 இருக்குது, ஒரு 7 வெளியே எடுக்கலாம். நெக்ஸ்ட்டு 10 × 10 இருக்குது, ஒரு 10 வெளியே எடுக்கலாம். தட் இஸ் ஈக்குவல் டு ஆன்சர் வந்து என்ன வருது 35 டிவைடட் பை என்னது வருது 10. இப்போ 35 டிவைடட் பை 10ன்னு சொன்னால் நமக்கு எல்லாமே ஆன்சர் வந்து டெசிமலில் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இங்கேயும் ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைங்க 3.5 ஒரு டிஜிட். ஓகே, நம்மளோட ஆன்சர் வந்து 3.5. எங்கள் சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள். இது மாதிரி சம்மெல்லாம் அதிகமாக எல்லா எக்ஸாம்லேயும் கேட்கக்கூடியது. நல்லா புரிஞ்சு போட்டு பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.